நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார் கோல் ஒன்று பற்றின் கூடா பறவைகள் பால் ஒன்று பற்றின் பண்பின் பயன் கொண்டும் மால் ஒன்று பற்றி கடவுள் பற்றினா ஒரு அளவீடுகளை வச்சுன்னு தேர்ந்துக்கணும் எப்படி கிடைக்கும்? முன்மாதிரிகள்லாம் வச்சுன்னு தேர்ந்தேன்னா உனக்கு தெரியாது. தெளிவாக சொல்லிட்டு போயிடறான். பார்க்குற இடத்துலலாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்குதுன்ட்டு நிகரற்றுதுன்னு சொல்லிக்கிறான். எவ்வளோ தான் தெளிவாக சொல்லி உனக்கு புரியல, யார் பிரச்சனை இது? எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஆமாம், இவனுக்கு ஏமாத்துறானுங்க, வாழ்க்கைக்கு மீனிங் இல்லை, மனுஷனே மிஷின் ஆக்கிட்டானுங்க. மனுஷன் என்ன பண்ணிட்டானுங்க? ஆமாம், 4 பேர் ஒரு கட்டை தூக்க முடியாது, அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். ட்ரைனிங் கொடுத்து நீ எல்லாம் கட்டை தூக்க போகிறதுன்றான். கடவுள் தான் காரணன்றான். நீ எல்லாம் கக்கூஸ் கழுவிட போகிறத யார் தான் காரணன்றான். கடவுள் கக்கூஸ் கழுவ விட்டாரு. எப்பேற்பட்ட சிங்கத்துறை விட்டு அவன் சுத்த யார் கழுவுனா? அவன் யாருன்னா சாப்பிட்டு சார் நான் வேலைக்காரன் வச்சுக்கிறேன், அவர் பேர் எனக்காகன்னு சொல்லுவானா? நான் போய் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்டு வந்துடுவேன் சார், எங்கள் வீட்டில் 4 வேலைக்காரங்க வச்சுக்கிறேன், என்ன பண்ணுவாங்க அவங்க போய் பேண்ட்டு வந்துடுவாங்கன்னு. அவன் சாப்பிட்ட சாப்பாடை அவன் தான் பீயா பேண்ட் ஆகணும். இதுக்கு என்ன திறந்த ஞானம்? இது இவ்வளோ தான் ஞானம்னா. இதெல்லாம் புரியலனா உனக்கு பயிற்சி கொடுக்குறேன். இல்லை 40 நாள் என்ன பண்ணுறேன், தெளிய வச்சு அடிச்சு தெளிய வச்சு அடிச்சு தெளிவாக்குவேன். தெளிவாக ஆகாமல் பைத்தியம் பிடிச்சாலும் பிடிக்கலாம். உனக்கு அது ஏன் பிரச்சனையா இது? நான் சொல்லும்போது உனக்கு பைத்தியம் பிடிச்சிடலாம். என்னடா அடே என் பொண்டாட்டி நான் அவ்வளோ பத்திரமாக பாதுகாப்பு வச்சுருந்தேன், இப்படி ஆக்கிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். ஏன் எவ்வளோ நாள் பூட்டி வச்சுருப்போம்? உன்னை வச்சிருக்க முடியுமா என்ன? காற்றுக்கென்ன வேடி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் பொங்கும் போது ஒரு நாள் பண்ண முடியாது. அப்படி தானே பூட்டி வச்சுக்கிட்டு எங்க